விளையாட்டி வாத்தியார் தான் சொன்னாரு. என்னடா சொன்ன? இவர் வச்ச ஆளுக்குதான் எல்லாமே. நான் வச்ச ஆளுக்கு தாண்டா. நீ வச்சிருக்கிற காலைல எங்க வருவ? வருவ ரவடி வச்சிருக்கிறோம். ரவடியா? எங்க உண்ட ரவடி? எங்கடா உங்க ரவடிங்க? தம்பி கூட்டு வாடான்னு சொல்லுறோம். எங்கடா சரிக்குமே இல்ல நான் பாசனம் ஒரு அமைச்சர் வந்திருப்பேன். வாசனம் எல்லாத்தையும் தனிமை நீர்வளத்துறை அமைச்சர். நீர்வளத்துறை அமைச்சர் சொல்ற இருங்க. ஏய் என்ன
காலையில வருவேல்ல எங்கடா எங்கடா வர பால் வாங்கி கொடுன்னு சொல்லுவேன் மாமா வாங்கி கொடுன்னு சொல்லுவேன் அப்போ வைக்கண்டா நான் தான்டா மாமா என்ன இன்னைக்கு மாமா அது நாளைக்குதான். காலையிலடா இப்ப இல்ல நாளைக்கு டீ வாங்கி கொடு மொட்டு பாக்ஸ் வாங்கி கொடுன்னு இல்ல வாங்கி கொடுக்க மாட்டேனே முட்டை பப்ஸ் வாங்கி கொடுக்க மாட்டேனே பால் தேங்காய் பால் வாங்கி கொடுக்கணும் நான் வாங்கி கொடுக்க மாட்டேனே ஓய் டேய் தேங்காய் பால் அவன் கேக்குறது இல்லடா, டேய் மகாராஜா கேக்குறது இல்லடா. மகாராஜா கேக்குறதே இல்ல, அவரு டீ மட்டும் தான் கேட்பாரு. அப்புறம் இன்னொரு கருத்து மாமா ஏதோ ஒரு பொண்ணு பாருன்னு சொல்லி அப்பா நீ கேட்கல சொன்னாவே பொட்டி பொட்டிக்காரா சொல்றேன் கேட்டுல வந்தான் ஏண்டானா நீ தானே ஆமா இவனுக்கு யாரோட சாமி சொல்றத மகாராஜா நாட்டுக்கு நாடு நாடுக்கு நாடு சொல்ற ஒவ்வொன்னுக்கும் ஊம் கொட்டணும் உனக்கு கூட தெரியாதா அமைச்சர் அறிவழகா நாட்டுக்கு நாடு நீங்க சொல்லுங்க ஊம் கூட்டணும் சரியாக ஊம் கூட்டணும் மொத்தமே இங்கே போயிட்டு ஏன்டா கூட்டுன்றாரு எனக்கு வந்ததுல இருந்தே அவட சரிடா கூட்டிட்டு இருக்காங்க சரி நான் ஒவ்வொன்று இருக்கும் டக்கு டக்கு என்று தெரியாத என்னங்க சாமி சொல்லுங்க நாட்டுக்கு நாடு டக்கு அறிவையும் பெருமையும் டக்கு நீங்க மகாராஜா மகாராஜா உணர்த்தமா கேட்பேன் காது ஒன்று செகண்ட் இல்லையே காது ஒரு காது சீக்காது ஒரு காது செவிக்காது கேட்காது அதனாலதான் நம்ம எதுக்கு வந்தோம் நாம இன்னைக்கு வந்தோம் இதுக்கு வந்தோம் சாமி இன்னைக்கு எதுக்காக வந்து காண்டு காப்பத்தை நட்டுருக்குங்க நட்டுருக்குறாங்க சாமி நீ என்ன வேலை வாங்கிட்டு இருந்த நான் இன்னைக்கு எல்லாம் வேற வரம்பு என்ன தின்றாங்க நான் அப்புறம் அடிச்சுதான் போட்டுவாங்க கேக்குற கால் நினைச்சிட்டியா பாத்தீரியா ஒட்டிக்கார எங்க அண்ணன் நான் வரமாட்டேன். எதிரி நீ எடுத்துட்டு வாங்க அவன் தான் கேக்குறான் எங்க அண்ணன் இழுத்துட்டு வாங்க நீ கூப்பிடுங்க உன்னோட கூப்பிடுறது தில்ல மகாராஜாவுக்கு ஓடு வா ஒட்டி விட்டு போடு வாடா அண்ணன் தம்பி அடிக்கிறான் நான் வர முடியாது உனக்கு நாளைக்கு 200 ரூபாய் கம்மி போனால் நாம் பேசக்கூடிய வீண் வார்த்தைகள் வேண்டாம் போனால் போகட்டும் ஆனாலும் போகட்டும் நாட்டுக்கு நாடு நாடுக்கு நாடு மகா நாடு மகா நாடு அருமையிலும் அருமையிலும் பெருமையிலும் பெருமையிலும் நாட்டினுடைய தமிழ்நாடு சரிக்கும் பாரு எடுக்கணும் மீண்டாங்கி மீண்டாங்கி என்றார் இடியாங்கி நடக்கிறாங்க மீண்டாங்கி மீண்டாங்கி என்றார் தேன் பாய்ந்து நெருங்கலையும் ஆமா நாடு ஆமா அப்படி தென்னாட பருவம் என்றால் சரி மத்த நாடு அன்று பாண்டவர்களுக்கு எப்படி மத்த நாட்டில் அதுபோல் இன்று ஓரிரவே இந்த மீன்தாங்கியில்
நமக்கு ஆ. ஒரு சதுர அரங்கேற்றமாக செய்திருக்கிறார். ஆமா. மீனடிக்காரர். ஆமா. எனக்கு காலிமான இல்லாத ஊத்தம் உங்களை கூட்டுவது ஆமாண்டா. என்னடா ஆச்சு? புண்டியாச்சு. அது ஆமா, இன்னைக்கே அடி செத்து போயிட்டா இந்த கூட்டார அதனால இல்ல. சரி, இருந்தாலும் அப்பேற்பட்ட இந்நாட்டில் உள்ள மக்களும் தாய்மார்களும் மற்றும் தந்தைமார்களும் கல்விக்கு செல்லும் மாணவ செல்வங்களும் அனைவற்ற பேரும் ராஜசபையில் அமைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நம்மளை போல நாடகக்கலை சேர்ந்தவர்களும் என்று சொல்லக்கூடிய நிகழ்ந்த நூல்களை கற்று வந்த மேதைகளும் இந்த ராஜசபையில் அமைந்திருக்கிறார். அவர்களுக்கும் நம் கலைக்குழுவின் இன்னும் நம்ம வாத்தியார் அவர்களுக்கும் ஆமா எந்த வாத்தியார்? நம்ம தங்க வாத்தியார் அவர்களுக்கும் தங்கவாடு வாத்தியார்களுக்கும் ஆமா இன்னும் நம்ம மத்தாளக்காரர் சீரங்கர் வாத்தியாருக்கும் சீரங்க வாத்தியார் அவர்களுக்கும் இன்னும் நம்ம பொட்டிக்காரர் வாத்தியார் இல்லப்பா. ஏய் நீ நினைக்கிறாடா? சரி, பொட்டிக்கார வாத்தியார் அவர்களுக்கும் நம்மள பின்னே நம்ம இன்னும் கொலக்கார ரவி அண்ணா அவரு வாத்தியார். ஆமா, அவரு வாத்தியார் தான். ராஜேந்திரன் வாத்தியார். ஆமா, நம்மள போன் போட்ட உடனே அப்படியா இன்னைக்கு உங்களுக்கு ஓடி வந்து அப்படி என்று சொல்லி நமது ரவி அண்ணா வாத்தியார் அவர்களுக்கும் இன்னும் நம்ம கோமாளி எங்களுக்கெல்லாம் குருடா, எங்களுக்கெல்லாம் நீ குரு. ஆமா, ஆமா, சரியா கோமாளி இருக்கலாம். பெரியசாமி கோமாளின்னு சொன்ன கூட தெரியாது. வாயாளக கோமாளின்னா கடம்பூர்லயே தெரியாத ஆளே இறக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட நம் மதுரை கோமாளி அவர்களும் இந்த நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார். அவர்களுக்கும் நம்ம கலைக்குழுவின் சார்பாக என்னுடைய நாடு என்ன, என்ன 10 மாதம் முன்னோர் நாட்டு மந்தி ராரி என்றும் தூரி என்றும் டெம்பா பஸ் என்றோம். லாரி தூரி டெம்பான்னு இல்லைங்க. யாருங்க அப்படி பெற்றெடுத்த என் தாய் தந்தை யாரு என்பதாக அப்பைதான்ற முத்து இருக்கிறான். என்னுடைய பெயர் என்ன தெரிவிக்கிறேன்.
அர்ஜுனன் என்று சொல்லக்கூடிய என்ன சார் நீங்க சொல்றதுதான் நான் சொல்லிக்கிறேன். அதோட சிறப்பா இருக்கு என்று சொல்லக்கூடிய 11 பேர் அர்ஜுனன் என்று தெரிய வேண்டும். எங்களுடைய நாடு என்ன? நாடு என்ன? என் தாய் தந்தைகள் யாரும் வாய பக்கமாக தெரிவிக்கிறேன். நடந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடு எங்க ஆடு ஆடு பார்க்கல. இது உங்க ஊர்ல டான்ஸ் ஆடா நல்லாவே போடுச்சாமி கொஞ்சம் எப்படி இன்னொரு ஆடு ஆடு பார்க்கலாம். எங்க நடைய காட்டுறா, நடைய காட்டு பார்க்கலாம். விவசாயம் நடையாமா நட்டை உட்டை பவனை எப்படி காட்டலாம்.
போடுச்சாமி நல்லா போடுச்சாமி சாப்பிட்டு வயிறு ரொம்ப சாப்பிட்டு இல்ல நான் ஓரம் அழாத கிளம்ப டேய் டேய் கோமலி டேய் கோமலி கொண்டாட்டி வந்துருச்சால கிளம்பு இப்போ வேற கோமலி வச்சு கூத்தாடி உங்களை சாவடிதான் போக முடியும் நாட்கள் போய் சாகிறதுக்கா சாகடா மகராஜா ஆமா நீ செட்டு போனா நீ பொண்ணு கிடைக்கும் ஏன் பொண்ணு இந்த அடி அடிச்சுட்டு மாமனார் நார்மார் மகராஜா அப்படி உங்க நாடு என்ற நடுவர் தான்டா நீங்க குருநாடு குருகுலம்
போராடிட்டோம் அதெல்லாம் பார்க்கணும். அதான் புறப்படு. சுகமாக வாழ்ந்திருப்பாய். எழுந்திரு தம்பி. அண்ணா தம்பி அன்னைக்கு நேர வேலையிட
தேவர் சபை என்பதாக. ஆமா, அதாவது தம்பிமார்களால் ஆறுங்கள் என்றால் அனுப்பிச்சாயி ஏதெல்லாம் காரணமாக இருக்கின்றது. ஆனால் தம்பி அண்ணா, இந்த தெய்வ சபை முன்பதாக தம்பிமார்களே ஆமா விட்டு அனுப்பித்தாய் என்று கேட்கிறார். உண்மைதான் அண்ணா. ஆனால் தம்பி அண்ணா நேரமாகும். ஆனால் தம்பி அண்ணா, உங்களை நான் எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எதற்காக அழைத்தாய்? ஆனால் தம்பி இதோடு எங்களுக்கு எத்தனை வனம் முடிந்தது? அண்ணா 7வது வனம் முடிந்தது. 7வது வனத்தில் இருக்கிறோம். 8வது வனம் முடிந்தது. ஆமா இல்லையா? இதோடு நாங்கள் கானகத்துக்கு வந்து 8வது வனம் முடிந்தது. கானகம் கலத்திக் கொண்டிருக்கிறோம். முடிந்தது. அந்த துரியோதன கட்டளைக்காக வைத்து நாங்கள் யாரிருந்து கொண்டு வேண்டும்? ஆமா, கானகத்தில் இருந்து வர வேண்டும். ஆமா, அப்படியே கட்டளைக்கு வைந்து நாங்கள் இன்றோடு 8வது வனம் முடித்து விட்டோம் இல்லையா? ஆமா, இதுதான் 9வது வனத்துக்கு போக வேண்டும். அதனாலே நாங்கள் அடித்தேன் தம்பி. அண்ணா அதற்கு இந்த 9வது வனத்துல நாங்க இருக்கும் நேரத்துல, அதாவது இப்பொழுது நாங்க 9வது வனத்துக்கு செல்ல வேண்டும். அந்த வனத்துக்கு யாரு சொந்தக்காரரோ ஆமா அந்தவரை கேட்டு ஒரு வருடம் ஆமா நாங்க அந்த வனத்தில் அடைக்கலகமாக இருக்க வேண்டும். கிடைக்க வேண்டும். அதனாலே இப்பொழுது நாங்கள் 9வது வனத்துக்கு தேடி போகலாம்.
அது தாத்தரா என்னடா சாமி சாமி என்னது ஜட்டி கூட வந்துட்டியா வரப்போகுது என்ன சாப்பாடு கேட்கறியா முனிவரோட சாப்பம் தெரியுமாடா அதாவது வீணாகி விடாதே விட்டால் கொடுத்தால் வர அதாவது விட்டால் வரும் கொடுத்தால் சாப்பம் சரி நான் சாப்பமிட்டா உனக்கு வருவது நீங்க அவனு சாப்பத்தை பூத்து என்னை அதிகமாக சோதித்து விட்டான் ஆமா இவனை என்ன செய்வேன் என்ன செய்யணும் சேராத ஆமா பெண்ணுக்கும் சேராத அதாவது எப்படின்னா அதாவது ஒரு பொட்டை கழுதி ஒரு பொட்டை கழுதியாக ஆமா என்ன வர வேண்டும் உனக்கு என்னடா வர வேண்டும் சாப்பன் கொடுத்தால் வரும் சாமி எனக்கு அந்த வர வேண்டாம் என்ன வரும் எனக்கு ஒரு வரம் கொடுங்க என்ன வரும் எப்படின்னா எப்படி கல்லா திட்டு விடுவேன் கல்லாவா அதுல என்னடா பலனு உனக்கு கல்லா திட்டு சுட்டா அதுல என்ன பலன் சாமி கல்லா திட்டு விட்டீங்கன்னா ஆளுல எந்திரிச்சாலும் பேடறது போவாங்க ரொம்ப ஆசை உனக்கு ஆமா சாமி ஓஹோ நம்ம காலத்து ஆசை அப்படியா பேடறது போன உடனே ஆம்பளைங்க தேடுவாங்க ஆமா பேடறது கல்ல எடுத்து கொட்டை துடைக்கிறதுக்கு சாமி அப்படியா கொட்டை துடைச்சோன்னா அதுல நல்ல பலன் உண்டு சாமி என்ன மச்சான் பாத்தியா அதிக பலன் உண்டு அந்த கல்லுல பாத்திக்கிட்டு பேருப்பட்ட வரதா வேணுமா வீணாமே வார்த்தைகள் வேண்டாம் இருந்தாலும்
நாட்டுக்கு நாடு மகா நாடு, நாட்டுக்கு நாடு மகா நாடு, அருமையில் சிறந்த அருமையில சிறந்த அழகில் பொன்னாடு, அழகு முன்னாடு. இந்த பொன்னாட்டின் பெயர் என்ன? இந்திய நாடு. ஏய் சாமி சாமி நீங்க என்ன முடிவு சாமி? ஏய் சரிங்க. என்னடா என்னடா சாமி கிட்ட ஏன்டா என்ன? ஏய் என்னடா அப்புறம் என்னது? அப்ப நல்ல அருமையா வெடிக்குது. குருநாசாமி கோயில் பட்டாசு அருமையா வெடிக்குது. சிவகாசி பட்டாசு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டா சிவகாசி பட்டாசு. ஏன்டா உண்டே மூடுங்கடா. ஏன்டா நான் சாமி, வந்தோம். சாமி இல்ல ரெண்டு பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு. அப்படி டேய் சாமியார நம்பி போய் நிறைய வம்பளே சரியாயிட்டாங்க. இல்லடா சாமி கிட்ட அடி வாங்கி நம்ம நாள் ஆகுதுல்ல. வருஷமாச்சு. ஆமா. அப்படி இருந்தாலும் இந்த அழகிய பொன்னாட்டின் பெயர் என்னப்பா? இதான் நீங்க அடிக்கிற இங்க அங்க தெரியுது. அப்படி தங்களுடைய தாய்நாடு புண்ணிய கிராமம். புண்ணிய கிராமம். அப்படி புண்ணிய கிராமம். அக்காவோட உண்ணா. இந்த புண்ணிய கிராமத்தில் கிராமத்தில் இந்த அரங்கேற்றம் ஏன் எதற்காக? அது எனக்கு என்னது பாஜர கேட்டுவா. என்னது? என்னது ஒரு மூட்டை தெரியும். டேய், நீ தான் முன்னாடி வந்தா. நீங்க வந்து எடுமுடுக்க அடிக்கிறீங்க. வேண்டா பாஜர. அதுக்கு இல்ல கோவமா? அப்படியா? எத்தனை வாடி வாடி. சரி. இவன் உனக்கு தான் பணம் கொடுக்கறான். சாராயத்துக்கு. ஆனா சாமியை பார்த்தா அவனுக்கு சீப்பா நடிக்காதுடா. சிவகாசி இந்த முத்தமா நீதான் சிரிச்சோனீங்க. என்னடா நீ ஓட்ட பண்ணி நெஞ்சு போங்க அப்படியே. அவன் குறக்காதோட பண்ணுவானே. சிரினா சிரிக்கணும் இல்ல. சிரின்னு சிரிக்கணும். அது ஒரு அதாவது சிவகாசி ஓ சிரிலா சிரி. முத்த மாரியம்மன் முத்த மாரியம்மன் கும்பாபிஷேகம் வைத்து அபிஷேகத்தை வைத்து 48 நாள் அன்னதான பூஜையை முடித்து விட்டு 48 நாள் தாங்களா? ஆமாடா நீங்க எல்லாம் காமன் வந்து இருப்பீங்க. அவங்க முழு மணி ஒரு நாள் தான். நீ எப்படி வேணாலும் இருக்கலாம் சாமி. ஒரு நாளுக்கு ஒரு நாளாமா. நீனா அழிய வேண்டாம் டேய். ஏய் அதாவது அப்படி 48 நாள் அன்னதான பூஜையை முடித்து விட்டு இன்று இரவு இந்த அம்மனுக்காக இன்று ஓரிரவு இந்த குத்தியாலத்தூர் கிராமம் ஈரோடு மாவட்டம் குத்தியாலத்தூர் கிராமம் ஸ்ரீ கலைவாணி நாடக சபா குழுவினர்கள் அழைத்து வந்து இன்று ஓரிரவு நமக்கு இந்த ஆத்தாளுக்காக இந்த இடத்துல இந்த ஓரிரவு இன்றைக்கு நாடகம் அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சிறியவர்களும் பெரியவர்களும் அனைத்து தாய் தந்தைமார்களும் மனப்பெற்று வேறும் ஒன்று கூடி அதாவது இந்த கலைவாணி நாடக சபை குழுவினர்கள் அழைத்து வந்து இன்று ஓரிரவு நாடகம் அரங்கேற்றம். அதாவது இன்னும் நமது வி தங்கவேல் அவர்களும் தங்கவேல் அவர்களும் இன்னும் நம்ம அருமை பெரியசாமி வாத்தியார் அவர்களும் ஏண்டா அப்படி இன்னும் நம்ம பள்ளியை சேர்ந்த சேர்ந்த நமது பூஜைக்குரிய முகவரை சிறந்தவர் தங்கத்தில் சிறந்தது என்னடா அப்படிப்பட்ட மிருதங்க சக்கரவர்த்தியாகிய நமது அருமை சீரங்கண்ணன் அவர்களும் இன்னும் நமது அருமை கோமாளி பெரியசாமி அண்ணன் அவர்களும் நமது கத்திரிமலை சேர்ந்த கத்திரிமலை சமூகம் அப்படிப்பட்ட நமது முருகன் வாத்தியார் அவர்களும் இன்னும் கத்திரிமலை சேர்ந்த ஈரண்ணன் அவர்களும் அனைவற்று வேறும் ஒன்று கூடி இந்த தினம் நாடகம் அரங்கேற்றம் இல்லையா? ஆமா இன்னைக்கு நடக்கக்கூடிய நாடகம் என்னவா சொல்லி என்னடா அம்மா எந்த நாட்டுக்குறாங்க? நாளைக்கு அர்ஜுன் ஏறது அர்ஜுன் கவிசி அப்படி பழங்குண்ட ராமாயணத்தில் கேட்காததை கேட்கலாம் கேட்டு விட்ட மகாபாரதத்தில் மகாபாரதத்தில் ஒரு பாகமாகிய அதாவது இன்றைக்கு என்ன நாடகம் கவிசி நல்லா சொல்ற மகாபாரதத்துல நல்லா சொல்ற
கொண்டு போய் ஏய் அர்ஜுன் காபிசி அதாவது அர்ஜுனன் தவநிலை அப்பேற்பட்ட இன்னைக்கு ஒரு தெய்வ சக்தி நாடகம் அப்பேற்பட்ட நாடகத்தை இன்றைக்கு இந்த அம்மன் முன்பதாக அரங்கேற்றிருக்கு. பெரியவர்களும் பார்த்து அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்ட சிறியவர்கள் நாம நடத்தக்கூடிய நாடகம் இல்லையா? யாராவது பெரியவர்கள் இருந்தால் தங்கள் குழந்தை எவ்விதமாக மன்னிக்கிறீர்களோ அப்படின்னும் போல இந்த கலைக்குழுவின் அனைவரும் மன்னிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அப்படி இந்த ஓமரிசி வளர்த்து ஏதோ ஒரு காரணம் தெரியவில்லை. என்னுடைய வனம் இருள வனம் இன்றைக்கு நன்றாக வெளிச்சமா அப்படி வெளிச்சமாக இருக்கின்றது. ஆமா, என்ன ஏது காரணம் தெரியவில்லை. யாராவது என்ன தேடி வந்தா என்னிடத்தில் அது சீக்கிரமாக இருக்க வேண்டும்.
ஆ